பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 15ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Gospel according to Mark chapter 11 verse 25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது யார் மேலேயாவது நமக்கு ஒரு குறைபாடு அப்படின்னா ஒரு மனத்தாங்கல் இருந்துச்சுன்னா உடனே என்னன்னா வேதம் சொல்லுது, நம்ம என்னன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு மன்னிக்கிறது போல நம்மளும் அவங்கள மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த வசனமே வாசிக்கிறோம். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லி. அப்ப நம்ம இல்லையா, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் பல காரியங்களை நம்ம செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு இறக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக, இன்னும் மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நிறைய வேளைகளில் நம்முடைய ஜெபம் இல்லை அப்படி தடைப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வரல ஏன் என்று சொல்லி நம்ம கலங்கி நிற்கிறோம். அப்போ வசனம் சொல்லுகிறது, நம்ம கிட்ட யார் பேரையாவது நமக்கு குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு நம்ம மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுவாங்க, நீ பலிபீடத்திலிருந்து பலி செலுத்துவதற்கு உன்னுடைய காணிக்கையை கொண்டு பலி செலுத்தும் பொழுது உன் பேர்ல உன் சகோதரனுக்கு ஒரு வருத்தம் குறைபாடு இருந்ததுன்னா அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு நீ போய் முதல்ல உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி விட்டு திரும்பி அந்த காணிக்கையை செலுத்து அப்படின்னு. அப்பதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய ஜெபங்களா இருந்தாலும் நம்முடைய காணிக்கைகளா இருந்தாலும் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம கிட்ட நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம், எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு இருதயம், எல்லாரையும் ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். கொலோசியர் நிருபத்திலே நம்ம படிக்கிறோம், ஒருவர் பேர்ல ஒருவர். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை பார்க்கிறோம் இல்லையா. 13ஆம் வசனம் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மை மன்னித்தார் இல்லையா. நம்ம எவ்வளவோ அக்கிரமத்துல பாவத்திலே மரித்து போயிருந்தோம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் நம்மளை மன்னித்து நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் நம்மளை என்னன்னா சேர்த்து கொண்டார், நம்மளை ரட்சித்து கொண்டார் இல்லையா. அப்ப ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல நம்மளும் என்னன்னா மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம் இல்லையா. ஆமேன். ஆகையினால இந்த நாளில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, அப்படி யார் மேலேயாவது எனக்கு குறைபாடு இருந்ததுன்னா அவங்கள முழு மனதோடு மன்னிக்கிற அந்த கிருபை எனக்கு கொடுங்க என்று சொல்லி அப்படி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இருதயத்துல கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள் இல்லையா, அப்படியே இதெல்லாம் நம்ம இருதயத்துல வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, தேவ சமூகத்துல போய் நின்று நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாங்க இல்லையா. ஆகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். நம்ம எல்லாரையும் நம்ம மன்னிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் எந்த தப்பு செய்யல, அவங்க தான் தப்பு செஞ்சாங்க, அவங்க தான் என்னைய கஷ்டப்படுத்தினாங்க, ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். பிரியமானவர்களே, எப்படியா இருந்தாலும் இல்லையா, நம்ம மற்றவங்களை மன்னிக்கும்படி அப்படிதான் நம்ம நம்ம அழைக்க வேதம் அதுதான் நமக்கு கற்பிக்கிறது இல்லையா. அப்ப நம்ம என்னன்னா நம்ம எந்த தவறுமே செய்யாம இருந்தா கூட இல்லையா, நம்ம அவங்கள மன்னிக்க ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவர் இடத்துல நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மன்னிக்கல, நம்ம இருதயத்துல அப்படியே அந்த ஒரு கிரட்ஜ், ஒரு பிட்டர்னஸ் அப்படியே அதெல்லாம் நம்ம வைத்து கொண்டு இருப்போமானால் இல்லையா, அது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. நீங்க மன்னிக்கலைன்னா பரலோகத்துல இருக்கிற பிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி பேதுரு ஆண்டவரை இயேசு கிட்ட கேட்பார்,
ஆண்டவரே, நான் என்னோட சகோதரன் எனக்கு இல்லையா, எனக்கு விரோதமாக ஏதாவது குற்றம் செய்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவையான்னு கேட்பார். அப்போ ஆண்டவரை யோசிச்சுலாங்க, 7 தடம் நீ 70 தடம் நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகையினால ஒரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்த்து மற்ற எல்லாரையும் யார்கிட்ட நம்ம மேலே யார் பேரில் நமக்கு குறைபாடு இருக்குதுன்னா அதை மன்னித்து அப்படியாக ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற அப்பா. ஆண்டவரே, உண்மை சிலுவையில் அறைந்தவர்களை கூட அப்பா பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்பா அவர்களுக்காக பரிந்து பேசினீர். அவர்களை மன்னிச்சிங்க அப்பா. எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கணும், எங்களை பகைக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் நன்மை செய்யணும்லாம் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. அன்று அப்படியாக எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் இருக்கிற எல்லாரையும் அப்பா மன்னிக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களோட விண்ணப்பங்கள் உமக்கு உகந்த விண்ணப்பமா இருக்கணும் அப்பா. ஆனால் நீர் எங்களை மன்னித்தீரே, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீங்களே, அப்படியாக எல்லாரையும் மன்னிக்கவும் அப்பா நேசிக்கிற கிருபை, அது அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.